2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் 1/1/2024 முதல் 31/12/2024 வரை. மேசம், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த புத்தாண்டு வந்துவிட்டது. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது. வருட தொடக்கத்திலேயே லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். சென்ற ஆண்டில் இருந்த நெருக்கடி நிலை படிப்படியாக மாறும். பண வரவு திருப்தி தரும். ஆகையால் வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையப் போகிறது. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு வீட்டில் சஞ்சரித்து குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இதனால் இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். திருமண வயதை எட்டியும் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடவில்லையே என்ற கவலை அகலும். பெற்றோரின் மணிவிழா, பவள விழா போன்ற சுப நிகழ்வுகளும் நடைபெறும். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். 12இல் ராகுவும் 6இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். அஷ்டமத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் இதுவரை கசந்த காலங்கள் இனி வசந்த காலமாக மாறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு எளிதில் கிட்டும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் அனுகூல ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, எந்த ஆண்டும் இனிய ஆண்டாக அமையும். இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகிறது. வருட தொடக்கம் வசந்தமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உயரும். புனித பயணம் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பர். உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து காரியங்களில் வெற்றி பெறும் நேரம் இது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அந்த இடம் லாபஸ்தானம் என்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து தொழிலை விரிவுபடுத்த வழிவகுத்து கொடுப்பர். கூட்டு தொழில் தனித்தொழிலாக மாறலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கலாம். சனியின் பார்வை உங்கள் ராசியிலும் 5, 8 ஆகிய இடங்களிலும் பதிவாகிறது. உங்கள் ராசியில் பதியும் சனியின் பார்வையில் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரித்தாலும் அதிலிருந்து மீள வழி பிறக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். சனியின் பார்வை 5இல் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் சுபச்சடங்குகள், பெற்றோரின் மணிவிழா போன்றவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். வரும் மாற்றங்கள் வளம் தரும் மாற்றமாகவே அமையும். புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்திற்கு செல்வது யோகம்தான். 2இல் குரு வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி வரும். திரண்ட செல்வம் சேரும். திருமணமும் கைகூடும் என்ற ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் தனவரவு தாராளமாக வந்து சேரும். குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எந்த எதிர்ப்புகளும் உங்களை பாதிக்காது. இன்னல் ஏற்படுத்தியவர்கள் மனம் மாறி உங்கள் வெற்றிக்கு உறுதுணை புரிவர். ஆரோக்கிய தொல்லை அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சில சலுகைகள் கிடைக்கும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். நோயின் கொடுமை தீரும். பழைய பங்குதாரர்களோடு பிரச்சனை ஏற்படுவதன் விளைவாக அவர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ள முன்வருவீர்கள். வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் வியாபாரம் வெற்றி நடை போடும்.
ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவர். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்தில் மாற்ற முயற்சிப்பீர்கள். 10ல் வந்த குரு பதவி மாற்றம் தரும் என்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கும் ராகுவால் விரயஸ்தானம் பலப்படுகிறது. குடும்ப சுமை கூடும். கூடுதல் விரயங்கள் ஏற்படலாம். திசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு பொருளாதாரம் திருப்தி தரும். செலவிற்கேற்ற வரவு உண்டு. 6ல் கேது சஞ்சரிப்பதால் எதிரிகள் விலகுவர். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அதிகாரம் கிடைக்கும். யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சனியின் வக்ர காலத்தில் அதிக அளவு நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். தொழிலில் குறுக்கீடு உண்டு. பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். குருவின் வக்ர காலத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது. பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும். பணிபுரியும் இடத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்படலாம். இல்லத்து பூஜை அறையில் விநாயகப் பெருமாள் படம் வைத்து விநாயகர் கவசம் பாடி வழிபட்டு வருவது நல்லது. சதுர்த்தி விரதம் சந்தோஷத்தை வழங்கும்.